அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, ராமலிங்க பெருமான் உடம்பை பற்றி ஒரு பாட்டு பாடுறார். உடம்பு மேலே ரொம்ப ஆசை வச்சிருக்கேன். அந்த ஆசை இறைவனுடைய திருவுருளால் அன்றி நீங்காது. அது எப்பேற்பட்ட உடல், இப்படி உடல் இருந்துமே அது மேலே எனக்கு ஆசை வைக்கிறேனே, அது உன்னுடைய திருவுருள் இல்லாமல் இந்த ஆசை போகாது. அதனால் நீ அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுறார். அருமையான பாட்டு இது. என்னென்ன பாட்டு பாடிக்கிறேன், அப்புறம் நான் பொருள் சொல்கிறேன் எப்பவும் வழக்கம் போல். உப்புற்ற பண்டமன 9 துவாரத்துள் உப்புற்ற பண்டமன 9 துவாரத்துள் உற்று அசும்பு ஒழுகும் உடலை உயர்கின்ற வானிடை எரிந்த கல் என்றும் மலை உற்றிழியும் அருவி என்றும் வெப்புற்ற காற்றிடை விளக்கு என்றும் மேகம்புரு மின் என்றும் வீசு காற்றின் மேற்பட்ட பஞ்சென்றும் மஞ்சென்றும் வினை தந்த வெறுமாய வேடம் என்றும் கப்புற்ற பறவை குடம்பை என்றும் பொய்த்த கனவு என்றும் நீரில் எழுதும் கையெழுத்து என்றும் அது கண்டு கொண்டு அதில் ஆசை கைவிடேன் என் செய்குவேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அது என்ன? உப்புற்ற பண்டமன 9 துவாரத்துள் உற்று அசும்பு ஒழுகும் உடல் அப்படின்னா என்னன்னா, நீங்கள் உப்பு போட்ட ஒரு பானை எடுத்திங்கன்னா, உப்பு போட்ட பானை அது வெளியில் பார்த்தீங்கன்னா அப்படியே நீராக வரும். அப்படியே நீர் மாதிரி அப்படியே நீராக இருக்கும். அது மாதிரி நம்ம உடம்புல புறத்தில் பார்த்திங்கன்னா வேர்வை நீர், மூக்கில் பார்த்தோன்னா சளி, புண்ணில் பார்த்தோன்னா இப்பேற்பட்ட உடம்பைத்தான் அவர் என்ன சொல்கிறாரு, உப்புற்ற பண்டமென. உப்புற்ற பாண்டத்தில் வெளியில் எப்படி வருதோ அது மாதிரி இது வெளியே வருதாமா. உப்புற்ற பண்டமென 9 துவாரத்துள். 9 துவாரத்துள்னா என்னது? 9 துவாரம் நம்மக்கிட்ட இருக்குது. காதில் 2, மூக்கில் 2, வாய் 1, குறி 1, மலவாய் 1, மொத்தம் 9. இந்த 9 வருது இல்லையா? 9 துவாரத்துள் உற்று அசும்பு ஒழுகும் உடல். அசும்பு ஒழுகும் உடல் அப்படிங்கிற அசும்பு ஒழுகும் உடல். அப்புறம் என்ன சொல்கிறாரு? உயர்கின்ற வானிடை எரிந்த கல் என்றும்ங்கிறார். ஒரு குண்டா ஒருத்தன் இருக்கான், ஒருத்தன் ஒல்லியாக ஒருத்தன் இருக்கான். 2 பேரும் கல்லை வீசுகிறானுங்க வானத்தை நோக்கி. வீசின கல் என்ன, ஒருத்தன் இது மேலேயே நிற்குமா, ஒருத்தன்றது கீழே விழுவுமா? 2 பேர் எரிஞ்ச கல்லும் விழுந்துருமா இல்லையா? அது மாதிரி வானத்தில் எரிஞ்ச கல் ஒரு நாளைக்கு நிலத்தில் விழ தான் செய்யும். அது மாதிரி உடம்பு ஒரு நாள் கீழே விழுந்துடும். அதை தான் உயர்கின்ற வானிடை எரிந்த கல் அப்படிங்கிறாரு ஓமையா. ஆச்சா. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மலை உற்றிழியும் அருவி என்றும். நீங்கள் குற்றால மலைக்கு போனீங்கன்னா அந்த உள்ள அருவி பார்த்திங்கன்னா கீழ் நோக்கி அப்படியே அப்படியே வளைஞ்சு அப்படி கொட்டும், அப்படி வளைஞ்சு. அது மாதிரி நம்ம உடம்புல நிமிர்ந்த உடலாக இருந்தது தலை சாஞ்சி கீழ் நோக்கி அப்படியே கூன் உழுகுது இல்லையா? அந்த அருவி மாதிரி. அதை தான் சொல்கிறாரு ஊமையா. மலை உற்றொழியும் அருவி என்றும். அந்த அருவி போல் கூன் விழுந்துடும். வெப்புற்ற காற்றிடை விளக்கென்றும். நல்ல வீசுகிற காற்றில் விளக்க வச்சா அணைஞ்சு போவோம். அது மாதிரி என்றைக்காவது ஒரு நாளைக்கு அணைஞ்சு போடும். மேகம் புரு மின் என்றும். மின்னல்
அப்படி தோண்டி மறைஞ்சு போகுதியா, அது மாதிரி செத்த நேரத்தில் நம்ம உடம்பு அது மறைகிறது மாதிரி உடம்பும் அழகுடன் தோன்றி மறைஞ்சு போயிடும். அதுதான் அது சொல்கிறார், மேகம்புரு மென் என்றும். அப்புறம் என்ன சொல்கிறாரு, வீசு காற்றின் மேற்பட்ட பஞ்சென்றும். இதுக்கு நம்ம பொருள் சொல்ல வேண்டியதில்லை. காற்றுல பஞ்சு போச்சுன்னா அங்கே இங்கே அலைபாயும் அலமரும் இல்லையா, அதை தான் வீசு காற்றின் மேற்பட்ட பஞ்சென்றும் மஞ்சென்றும் வினை தந்த வெறுமாய வேடம் என்றும். நம்முடைய வினைக்கு தக்கவாறு தான் இந்த உடல் வருது. அப்போ நீங்கள் என்ன பாவ புண்ணியங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த உடல் அமையும். அதை தான் வினை தந்த இருவினைக்கு ஈடான யாக்கை இது அப்படின்னு இன்னொரு பாட்டில் சொல்லுவார். 2 வினை, நல்வினை தீவினை. அந்த நல்வினை தீவினைக்கு தக்க மாதிரி தான் உங்களுக்கு உடம்பு வரும். அதனால தான் வினை தந்த வெறுமாய வேடம்ங்கிறார் அந்த உடம்பை. கப்புற்ற பறவை குடம்பை என்றும். கப்புற்றன்னா கப்புனா கிளை, குடம்பைனா கூடு. அதில் ஒரு கூட்டில் இருக்கிற பறவை என்றைக்கு பறக்கான்னு தெரியாது. நாளைக்கு பறக்குமா, இன்றைக்கி திறக்குமா, இந்த நிமிஷத்தில் பறக்குமா தெரியாது. அது மாதிரி இந்த உடம்புலேருந்து உயிர் எப்போவும் பிரிஞ்சு போயிடும். அதுக்கு தான் கப்புற்ற பறவை குடம்பை என்றும். பொய்த்த கனவென்றும், கனவு மாதிரி. நீரில் எழுதும் கையெழுத்தென்றும், நீரில் எழுதின கையெழுத்தை நான் மறைஞ்சி போடும் இல்லையா, அந்த மாதிரி இந்த உடம்பு இருக்குது. என்னது, அந்த நீரில் எழுதுகிற கையெழுத்து மாதிரி இந்த உடம்பு இருக்குது. அப்படி இருந்துமே இந்த உடம்பு மேலே நான் ஆசைப்பட்டு அப்படியே இருக்கிறேன், ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். அதை இப்போ நான் பார்க்குறேன். நான் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் நான் பார்க்குறேன். உடம்போட இழிவை நான் இத்தனை காட்சிகளாக பார்த்துமே அதில் ஆசை விட மாட்டேங்குதே. உடம்பை தேற்றணுன்ற மாதிரி ஒரு ஆசை வருது இல்லையா, அதை நீங்கணும். அது நீங்கள் எப்படி நீங்கும், இறைவனுடைய திருவருளால் அன்றி அந்த ஆசை நீங்காது. அந்த திருவருளை எனக்கு அருள் செய் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் இந்த பாட்டு. உப்புற்ற பண்டமன 9 துவாரத்துள் உற்ற சொம்பு ஒழுகும் உடலை உயர்கின்ற வானிடை எரிந்த கல் என்றும் மழை ஒழியும் அருவி என்றும் வெப்புற்ற காற்றிடை விளக்கென்றும் மேகம் உருமென் என்றும் வீசு காற்றின் மேற்பட்ட பஞ்சென்றும் மஞ்சென்றும் வினை தந்த வெறுமாய வேடமென்றும் கப்புற்ற பறவை குடம்பை என்றும் பொய்த்த கனவென்றும் நீரில் எழுதும் கையெழுத்து என்றும் உட்கண்டு கொண்டு அதில் ஆசை கைவிடேன் என் செய்குவேன் அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டுறார். அதனால் உடம்பு என்னைக்கு இருந்தாலும் உளுந்துரும், நிரந்தரம் இல்லை. அதை தான் நிறையா பட்டினத்தார் பாடல்லையும் நிறையா பாடலில் வரும். அது ஒரு நாளைக்கு நம்ம எடுப்போம். அதனால் இந்த உடம்புடைய நிலையாமை கருதி நம்ம இந்த உடம்பு தேகம் இருக்கும்போதே நல்லது பண்ணணும். உலக உயிர்களுக்கு ஒரு இடையூறலாம் விலகினை அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக உத்தமன் ஆகுக. உத்தமனாக பேர் வாங்கணும் அப்படின்னு பெருமான் பலவிதமான பாட்டுக்களில் சொல்கிறாரு. அதெல்லாம் நீங்களும் அந்த பாட்டின்படி நடந்து வையத்துள் வாழ்வாங்கி வானுலகில் தெய்வத்தில் வைக்கப்படும் என்பது போல நீங்களும் தெய்வத்தில் வைக்கப்படுவீர்கள் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.